கூட்டமா நிக்கிறாங்க பாத்தீங்கல்ல, நடுவுல பைக் மேல படுத்திருக்கான் அவன் தான். நான் பாக்குறேன். இது உங்க ஜூரிஸ்டிக்ஷன் இல்ல, பாத்துக்கங்க. நமக்கு என்ன ஜூரிஸ்டிக்ஷன்? அது கேட்க நீ யாரு? யூனிஃபார்ம் பார்த்தா தெரியாதடா. சொல்றா, இந்த பைக் எங்கேருந்து கிடைச்சது? சொல்றா. இந்த பைக்கா எனக்கு பிறந்தது, இவ பெத்து போட்டது. அதுக்கு என்ன இப்போ? இந்தம்மா பொண்ணு, இந்த கண்ணாடி எடுத்து உடச்சு போடு. அடி எடுமா, நல்லா தொடச்சு கொடு. இப்படி கூட என் முகத்திலே மாட்டி விட பார்க்கலாம். இப்ப சொல்றா, எங்கே, எப்போ, எப்படிடா கிடைச்சது? சொல்லடா செல்லம், சொல்லு. சொல்றேன் சொல்றா. ஓ, உன் அண்ணன் கோயம்புத்தூர்ல பெரிய புடுங்கியா? சொல்ற நாயே, சொல்லு. பவானி பார். பாபா எங்கடா? பாபா இருக்கான் சார். கூப்பிடுறா. பவானி எங்கடா? அதோ உள்ள இருக்காரு. நீ எங்க நில்ல. என் தம்பியை பார்த்தேன்னு கேள்விப்பட்டேன். இங்க வந்து என்னை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு தடவை விசாரிச்சிருக்கலாம். பவானி யாருன்னு விசாரிச்சிருக்கலாம்ல? விசாரிச்சு உன் ஜாதகம் பார்க்க நான் இங்க வரல. ஒரு விஷயம் தெரிஞ்சுட்டா நான் திரும்பி போயிட்டே இருப்பேன். திருப்பி போயிருவேன்னு எப்படி உறுதியா சொல்ற? என் ஜாதகத்தில் அப்படி இருக்கு. என்ன பாக்குற? இதுவா? இது வச்சு விளையாட்டு காட்டுறதுக்கு முன்னாடி இது பத்திரமா வைக்க கத்துக்கணும்டா. எடுத்துக்க.
வேண்டாம் வேண்டாம். நீயே வேணா சொல்லும்போது எனக்கு எதுக்கு? சொல்லு, உனக்கு எங்கிருந்தா பைக்கு கிடைச்ச புல்லட்? ரங்கையா காளிபுரத்துல இருந்து ரங்கையா தான் கொடுத்து விட்டாரு. ரங்கையாவா? இப்போ அந்த ரங்கையாவை எங்க போய் தேடும்? பவானி. ரங்கையா உள்ள போங்க. இங்க பாருங்க. இந்த எலெக்ஷன்ல நான் கண்டிப்பா ஜெயிச்சே ஆகணும். அதை யாரு தடுக்க நினைச்சாலும் அவங்கள கொன்னுடுவேன். அதை யாரால நான் தான் சொல்ற தைரியம் எனக்கு என்னைக்குமே வந்ததில்லை. ஒரு காலத்துல என்ன மட்டும் நம்பி எல்லாத்தையும் விட்டுட்டு என் கூட ஓடி வந்துட்டு அவங்க அம்மா. கடைசியில நானும் அவளை கைவிட்ட நேரத்துல கை குழந்தையா இருந்த ஒன்றை மட்டும் விட்டுட்டு அவ கண்ணு மூடிட்டான். தெரிஞ்சே நான் செஞ்ச தப்பை திருத்திக்கிறதுக்காக நான் உன்னை தேடி ரொம்பவே அலைஞ்சேன். அந்த அநாத ஆசிரமத்திலிருந்து ஒன்று கூட்டிட்டு வெளியே வரும்போது உன் வாழ்க்கை இப்படி போய் முடியும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இப்போ என்னால் நீ மறுபடியும் பெரிய பிரச்சனையில மாட்டிக்க கூடாது. யார் கண்ணிலையும் போடாம நான் இங்கிருந்து போயிடுறேன். இனிமே நாம எப்பவுமே சந்திக்க மாட்டோம். தயவு செஞ்சு இந்த அப்பாவை சமைச்சிடாத. எடுக்கலையா? கமலா, லக்ஷ்மி கண்டிஷன் மோசமா இருக்கு. ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணாதான் காப்பாத்த முடியும். டாக்டருக்கு கால் பண்ணி இங்க வர சொல்லு. அப்படி செஞ்சு அவளை காப்பாத்த முடியாது. இங்கே இவளை இப்படியே வச்சிட்டு இருந்தா அவளை கண்டிப்பா காப்பாத்த முடியாது. நீ யாருக்காக இப்படி பயப்படுற? உனக்கு யாரோட அனுமதி தேவைப்படுது கமலா? சொல்லு, நான் அவளை கூட்டிட்டு போறேன். வேணாம். ரங்கையா இல்லையா? வாரண்ட் இல்லாம இந்த வீட்டுக்குள்ள வரவே முடியாது. எங்க வர்றவங்க கிட்ட எல்லாம் வாரண்ட் இருக்கான்னு கேட்டா வியாபாரம் நடக்காது. கஸ்டமர் இல்லை என்ன? எல்லார்கிட்ட இருக்கிற வாரண்ட் எங்கிட்ட இருக்க பாக்குறியா? அது கையெடு, கையெடுறே, கையெடு மாவன. ஐயா உள்ள இருக்காரா?
அக்கா அது வந்து அக்கா அண்ணன் முக்கியமான மீட்டிங்ல இருக்காரு. பெரிய ஐயா வேற வந்திருக்காரு. அக்கா நீங்க இப்ப போங்க, அண்ணன் வந்தோடனே உங்களை பார்க்க சொல்றேன். உங்க ஐயா தேவைக்கு மட்டும் பார்த்தா போதாதுல, தள்ளி நில்லு. அக்கா நான் இருக்கேன்ல. நீங்க ஏன் போனை எடுக்கல? முதல்ல இங்க இருந்து போ. இல்ல, எனக்கு உங்ககிட்ட பேசணும். கிளம்புன்னு சொல்றேன்ல, நான் அப்புறம் வரேன். முடியாது. ஏய், வெளியே போடி. கிங்கு என் வாழ்க்கையை நாசம் பண்ணத்தான் நீ இப்ப இங்க வந்தியா? ரங்கையாவை காணும். அதுக்காக நான் அவனை தேடி போகணுமா? வேண்டாம், அந்த போலீஸ்காரன் போவான். அப்புறம் நீங்க பயப்படுற மாதிரி ரங்கையாவை டார்ச்சர் பண்ணி உண்மையை சொல்ல வச்சிருவான். அந்த ஆள் என்ன தேடி வந்திருந்தான், இங்கேயும் வருவான். எனக்கு இதுல எந்த நஷ்டமும் இல்ல. எம்எல்ஏ ஆகணும்னு ஆசைப்படுறது நான் இல்ல. ஏய், திருட்டு கழுத, நீ வந்து தடுத்ததுனால தாண்டி, இல்லைன்னா நேத்தே அவனை நான் போட்டு தள்ளியிருப்பேன். எனக்கு ரங்கையா வேணும், அதுவும் உயிரோட. போலாமா? ரங்கையா, உங்ககிட்ட ஒரு கேள்வி, அதுக்கான பதில் ஓப்பனா சொன்னா நான் உன்னை தொடக்கூட மாட்டேன். அதுக்கான பதில் உனக்கு தெரியும். சொல்லு, அந்த பைக் உனக்கு எங்கேருந்து கிடைச்சது? போடா. டேய் டேய் நில்லு. என் பேக். ரங்கையா, அவங்க பின்னாடியே போங்க. அவங்க காளிபுரத்தை தாண்டி போவே கூடாது. சீக்கிரம் வாருங்க ஐயா. அப்படின்னா சர்க்கிள் ராகவனை கொன்னது மாவோயிஸ்ட் அல்ல. 10:30 மணிக்கு செக் அவுட் பண்ணின அர்ஜுனும் ஃப்ரீ ஆகும். மறுபடியும் 11:30 மணிக்கு செக் இன் ஆனது எதுக்குன்னு புரிஞ்சுது. சரி, மேலே சொல்லு, அப்புறம் என்ன நடந்தது? சீக்கிரம் இருக்கியா?
ஐஜி சந்திரசேகரோட பையன். என் பைக் பிரேக் டவுன் ஆயிடுச்சு. அர்ஜென்ட்டாக பொள்ளாச்சி வர. ஓகே ஓகே உள்ள பாப்பா. தேங்க்யூ. சார் இங்க கண்ட்ரோலே பண்ண முடியல, பயங்கர கூட்டம். நாங்கள் வந்துடுறோம். ஓகே சார். எங்கே நிறுத்த வேண்டாம், சீக்கிரம் போங்க. ரெங்கையா, அவங்க அந்த போலீஸ் வேன்ல ஏறிட்டாங்க. சார் ப்ளீஸ், இந்த ஆளுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா. சார், இப்போ நான் உங்ககிட்ட சொன்னதை எங்கே வேணாலும் வந்து சொல்கிறேன். ஆனால் என் பொண்ணுக்கு எதுவும் ஆகக்கூடாது. கமலா என் பொண்ணு சார். சார், மெயின் சுவிட்சை யாரோ ஆஃப் பண்ணியிருந்தாங்க. என்னையா நடந்துச்சு? மாவோயிஸ்ட் ஆளுங்க. ராஜசிங்க எங்க? உள்ள இருக்காரு சார்.
Are you all right? போதும் போதும் பாடி எடுத்துட்டு போங்க தள்ளி நில்லுமா அவங்க பாடி எடுத்துட்டு போட்டோம் போலீஸ் மலைக்கு நோந்தா அவங்க பார்த்ததுக்கப்புறம் பாடி எடுத்தா போதும். போஸ்ட்மார்ட்டம் முடிஞ்சு அவங்க எந்த இடம் சொல்றாங்க பாடி அந்த இடத்துக்கு அனுப்பிடுங்க. எஸ் சார். நான் அப்புறமா வரேன், நீங்க சாப்பிடுங்க. என்னாச்சுங்க? எலெக்ஷன் டென்ஷனா என்ன? ஏய் அதெல்லாம் ஒன்றும் இல்லடி, ஏதோ இதை முடிச்சுட்டு வந்துடுறேன், நீங்க போய் சாப்பிடுங்க. வாழ்க்கையில முதல் முறையா சொந்தம்னு நானும் சொல்லிக்கிறதுக்கு எனக்கு ஒரு ஆள் இருந்தாரு. உங்ககிட்ட ஏற்கனவே சொன்னேன்ல, ரங்கையா எனக்கு உயிரோட வேணும்னு சொன்னேன்ல. கமலா, அந்த ஆள் உயிரோட இருந்தா உனக்கும் ஆபத்து எனக்கும் ஆபத்து. முதல்ல அதை நீ புரிஞ்சுக்க. அவரால் எனக்கு என்ன ஆபத்து? கமலா, நீ உங்க அப்பாவை கொன்னவங்களோட உயிரை எடுத்துட்டு நீங்க அந்த ஊரை விட்டே ஓடி வந்த ஆள். அப்படிப்பட்ட உங்க கூட படுக்கையை பகிர்ந்துட்டு 18 வருஷமா வாழ்ந்திருக்கேன். அதனால எனக்கு என்ன தோணுதோ அதை தான் பண்ணுவேன். அண்ணா போலீஸுக்காரங்கிட்ட விளையாட்டு நான் தொலைச்சு கட்டுடுவேன், ஜாக்கிரதை. மதம் பிடிச்ச யானை மாதிரி நீ ஓடி வர்றதை பார்க்கும்போது இவங்க என் உயிரை காப்பாற்ற என்ன வேணாலும் செய்வாங்க. அதெல்லாம் இவங்களால முடியாதப்பா. எங்கிட்ட இருந்த உன்னை எவனாலையும் காப்பாற்ற முடியாது. படுக்கையில் இருந்து தூங்கி எழுந்த ஒருத்தன் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கா. உன்னோட யமன் துப்பாக்கி அவனோட அடித்தொண்ட வரைக்கும் சொருகிட்டு பாவம் அந்த ஆளோட எருமமாட கயிறு கணக்கு புத்தகம் எல்லாத்தையும் நீ தூக்கிட்டு போயிட்டியாமே. உன்னை பார்க்கிற எல்லாவரையும் நீ போட்டு தள்ளி புதைக்க நினைக்கிறேல்ல, அதுக்கெல்லாம் இங்க இடமே இல்லை நம்பியாரே. பயப்படாத நம்பியாரே, உங்க இடத்துல தூக்கேறு மாட்டி தண்டனை வாங்கி தர மாதிரி என் கையில் எவிடன்ஸ் கிடையாது. உனக்கு எதிரே ஸ்டேட்மெண்ட் கொடுக்க போன அத்தனை பேரை நீ கொண்டுட்டல. கண்ணால பார்த்த சாட்சிகளோட கண்களை நீ நோண்டி எடுத்துட்ட. எவனுமே இப்ப உயிரோட இல்லை. நீ ரொம்ப சேஃபா இருக்க. அதனால சட்டத்தாலே உன்னை ஒன்றும் செய்ய முடியாம கைகட்டின்னு வேடிக்கை பார்க்குறேன். ஆனா நான் வேற மெத்தட் அப்ளை பண்ணேன். ஏதாவது ஒரு லோக்கல் பத்திரிகையில் ஒரு இரங்கல் செய்தி கோலம் புக் பண்ணி வச்சுக்கோ. போட்டோ இது போதும்.
வரட்டா, டைம் இல்லை. ராஜேஷிங்கா, நான் ஸ்ரீராமனோட ஊர்ல இருந்து வந்தவன். ஒரு தடவை வனவாசத்துக்கும் போயிருக்கேன். ஆனா திரும்ப வந்து இந்த மண்ணில் காலை வச்சது இந்த மண்ணை ஆள்றதுக்கு தான். எமன் தொலைச்ச மாடு கயிறு கணக்கு புஸ்தகத்தை தேடிக்கிட்டு என் வழிக்கு வந்தேன்னு வச்சுக்க, அதுக்கப்புறம் நிரந்தரமா ஒரு வனவாசத்துக்கு நீ போயிடுவ. உன்னோட கண்ணீர் அஞ்சலி போஸ்டர்ல போட ஒரு போட்டோ கூட இல்லாம பண்ணிடுவேனா? நம்பியார், நான் சபரிமலை ஸ்ரீ தர்மசாஸ்தா ஊரில் பிறந்தவன். வனவாசத்துக்காக எந்த மலையில் என்னை அனுப்பி வச்சாலும் சரி, என்னை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க நான் எங்கிருந்தாலும் என்னை தேடி வருவாங்க. இல்லை நான் வர வைப்பேன். இந்த எலெக்ஷன் முடியட்டும், நேருக்கு நேர் மோதலாம். நான் உன்னை தேடி மலை ஏறி வரேன்டா. அது வரைக்கும் என்னால் வெயிட் பண்ண முடியாதுடா. சூசன், வா வந்து வண்டியில் இரு. உடம்பு வித்து வாழ்ற இந்த வாழ்க்கை உனக்கு வெறுப்பா இல்லை? அந்தசோட ஒரு வாழ்க்கையை நீ வாழணும்னா, தப்பிச்சு போகணும்னா நீ சொல்லு. நீங்க காளிபுரத்துக்கு எதுக்காக வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். அதனால உங்க கேள்விக்கெல்லாம் பதில் தெரியாம இந்த இடத்த விட்டு போக மாட்டீங்கன்னு தெரியும். இப்ப நான் வந்திருக்கிறது நீங்க தேடுற பதிலோட தான், உங்களுக்கு உதவி செய்ய. எப்படி? இது என்னோட சாட்சி பத்திரம். நீங்க காளிபுரத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் நடந்த எல்லாமே இதுல இருக்கு. இதுல எனக்கு தெரிஞ்சதையும் நான் பார்த்ததையும் எழுதியிருக்கேன். இதுல எழுதியிருக்கிறத எந்த கோர்ட்டுக்கு வேணும்னாலும் வந்து சொல்லுவேன். எனக்கு பயம் இல்லை. நீ இப்ப எழுதி கொடுத்த இந்த ஸ்டேட்மெண்ட்ல ஒரு விஷயம் காணும். அடுக்கடுக்க பாவங்கள் செய்த குடும்பக்காரன் பரமேஸ்வரன் நம்பியாரோட பேரோடு சேர்த்து வைக்கிறதுக்கு இனி ஒரு பேர், ஒரு அற்புதமான அழகியோட பேர், உன்னோட பேர். என் பேரை மறந்துடணும். மறந்துட்டா? மறந்தா மட்டும் போதாது, நம்பியார் உயிரோட இருக்கக்கூடாது. அன்னைக்கு உங்களுக்கு தேவையானதை எல்லாம் நான் தருவேன். போதும் போதும்னு சொல்ற அளவுக்கு. கண்டிப்பா தருவியா? நம்பியார் சார், நான் தான் மோகன் பேசுறேன். கமலா இப்ப ஸ்டேஷனுக்கு வந்து ராஜசிங்கம் சார் கிட்ட ஏதோ பேசுறா. அவ இப்ப வெங்கையாவே நாமே ஸ்டேஷன்ல விசாரிக்கிற ராத்திரி கூட நீ நம்பியாருக்கு இதே மாதிரி கால் பண்ணி சொன்னல, கால் லிஸ்ட் அண்ட் டேபிள் இருக்கு. அப்புறம் கரெக்ட் டைம்ல மெயின் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிட்டில்ல சார். கூட இருந்து குழி பறிக்கிறவனையும் குண்ட வீட்டுக்கு துரோகம் பண்றவனையும் நான் மன்னிக்கவே மாட்டேடா. சொத்தை தள்ளிடுவேன். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க சார்.
ஸ்ரீராம பின்னாடியே வந்துட்டு இருக்கான். இன்னும் கொஞ்சம் ஸ்பீடா போ, அவனுக்கு சங்கு ஊத வேண்டிய நேரம் வந்துருச்சு. உன்னை விட்டு வச்சதுதான் தப்பா போச்சு. ஆனா நீ மலையில இருந்து இறங்கி வந்துட்டல, உன்னை ஒரே அடியா போட்டு தள்ளிடுறேன். உனக்கு அந்த அளவுக்கு தில்லே இல்லை நம்பியா. நீ நடுங்குவே. ரொம்ப சாதுரியமா நீ என்ன ட்ராப் பண்ணிட்டுன்னு நினைச்சிட்டலே, அதுக்கு நீ இனியும் பிறக்கணும். துப்பாக்கி நல்லா இருக்கு. இதுக்கு மேல நீ உயிரோட இருக்கணுமா? கமலை வந்திருந்த என்னை பார்க்க. நீ செஞ்ச குற்றத்தை எல்லாம் பட்டியல் போட்டு எழுதியிருக்க. ஒரு சைன் போட்டு கிளம்பிடுறா. இனி மிச்சம் வாழ்க்கை ஜெயிலு தான். அப்படி இல்லைன்னா உன்னை போட்டு தள்ளிட்டேனா கமலா ராஜசிங்கத்துக்கு சொன்னது. அது அவ கொடுத்த ஆஃபர். அவளை எப்படி நான் வேணான்னு சொல்ல, நீயே சொல்ல. நான் என் வாழ்க்கையில் நிறைய பேரை பார்த்துருக்கேன். கூட வந்தவங்களையும் எதிர்த்து பேசினவங்களையும் நான் அடையாளம் தெரியாமல் அழிச்சிருக்கேன். இப்போ என் லட்சியமெல்லாம் நிறைவேற போகிற நேரத்தில் நீ என்னை தோக்கடிச்சிடாத. பதிலுக்கு நீ என்ன வேணாலும் கலை, நான் தரேன். எலெக்ஷனுக்கான ஃபண்டு 33 லட்ச ரூபா இருக்கு. இன்னும் தரேன். நான் உன்னை சும்மா விட்டாலும் நீ சேஃபா இருப்பியா நம்பியார்? முடியாதுல்ல.
உன்னை நான் கொல்லாம விட்டுட்டேனா எங்கிட்ட சொன்ன எல்லாத்தையும் அவ வேற ஒருத்தங்கிட்ட போய் சொல்லிடுவா. நீ இல்ல, அதுக்கு அவ உயிரோட இருக்க மாட்டான். சரி, அப்படியே நான் போ. நீ உயிரோட இருக்கணும்னு ஆசைப்பட்டா அவளை கொன்னுடு. ஏ? அடா. 23 வருஷத்துக்கு முன்னாடி சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் மாதவனை கொன்னதுக்கு அப்புறம் தான் கவுடாவோட பங்களாவுக்குள்ள நான் வந்தேன். அடுத்த நாள் எந்திரிக்கும் போது ஒரு பொண்ணோட கதறல் சத்தம் கேட்டுச்சு. விலைக்கு வாங்கி கடல் கடந்து போலான்னு நினைச்ச அரபிக்கு அடிபணிய மாட்டேன்னு சொன்ன அவளோட கால் ரெண்டையும் அழுத்தி பிடிச்சி வாளால வெட்ட நினைச்ச அந்த கவுடா கவுடாவோட கையை தடுத்து நிறுத்தி அவளை உயிரோட விடுன்னு நான் கெஞ்சி கேட்டேன். அந்த பொண்ணு உனக்கு ஞாபகம் இருக்கா? ஒரு வேன் நிறைய போலீஸ்காரங்க ராத்திரியில பங்களாவை சுத்தி வளைச்சிட்டாங்க. இன்ஸ்பெக்டரை கொண்டுட்டு ஊரை விட்டு ஒன்ன பரமனுங்கிற பையனுக்காக அவனை கைது செய்து அந்த போலீஸ்காரங்களோட தசையை திருப்புறதுக்காக என்னோட வீணா போன புத்திக்கு அவங்க முன்னால பிறந்த மேனியா நான் நின்னுட்டேன். அவன் தப்பிச்சு போயிட்டான். ஆனா 3 ராத்திரி 2 பகல் சர்ச் குரூப்ல இருந்து 13 போலீஸ்காரங்க என் உடம்ப பிரிச்சு மேய்ஞ்சிட்டாங்க. அப்புறம் ரோட்டோரமா என்னை தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டானுங்க. நான் அழவே இல்லை. காரணம், அந்த பையன் தப்பிச்சிட்டான்னு சந்தோஷப்பட்டேன். அந்த பையனை உனக்கு ஞாபகம் இருக்கா? எவனுக்கும் எதுக்கும் பயப்படாம இந்த மண்ணில் காலூண்டி நிக்கலாம் நினைச்ச அந்த நேரத்துல மறுபடியும் நான் மைசூருக்கு வண்டி ஏறி போயிட்டேன். கவுடாவோட நெத்தில ஒரு துப்பாக்கியை வச்சு உன் கையை பிடிச்சிக்கிட்டு அந்த பங்களால இருந்து இறங்கி வரும்போது ஒன்னு நான் என்னை விட அதிகமா நம்பினேன். நீ எனக்கு இதுல ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கேன்னு எனக்கு தெரியற வரைக்கும் அன்னைக்கு நான் கூட இறங்கி வந்தது நீ என் உயிரை காப்பாத்துவேன்றதுக்காக தான். ஆனா இப்போ கமலாவை தீர்த்து கட்டுறதுக்காக என் முன்னாடி இப்படி வந்து நிற்கும் போது என் நம்பிக்கையே போயிடுச்சு. கொன்னுடுவேன். அந்த அளவுக்கு உனக்கு தைரியம் இருந்துச்சுன்னா அதை செஞ்சு காட்டுறீ துரோகி. அவளை விடுறா. விட விட சொன்ன.
பேர் என்ன? பழனி சார். அவன் போடி எடுத்து டிரைவிங் சீட்ல வை. மறக்காம சீட் பெல்ட்டே போடு சார். நம்பியார் பார்ட்டி மீட்டிங் எல்லாம் முடிச்சுட்டு லேட்டா நைட்டு வீட்டுக்கு திரும்பி வர்ற வழியில மாவோயிஸ்ட் குரூப் தாக்குதல் மூலமா பகவத் கட்சி தலைவரான பரமேஸ்வரன் நம்பியார் ரொம்ப கொடூரமான முறையில கொலை செய்யப்பட்டார். இப்படித்தான் தகவல் போய் சேரணும் எல்லாருக்கும். ஓகே சார். எனக்கு விருப்பம் இல்லை. கொஞ்ச வருஷம் நீ ஜெயிலில் தான் இருப்பேன். சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் ராகவனை கொண்ட குற்றத்துக்காக சாட்சி மொழி சைன் பண்ணி கொடுத்துருக்கா சூசன். நினச்சி பார்த்தா நீ இப்போ ஜெயிலில் இருக்கிறது தான் சேஃப். அது எனக்கு போக போக புரியும். போலாமா?